நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. தொலைக்காட்சியின் இனிய உறவுகளுக்கு அன்பு வணக்கம். வணக்கம் ஜோ. வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? நான் நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போல இன்றைய நாள் மகிழ்ச்சி, உற்சாகம், சிறப்பான நாள் தொடங்கி இருக்குது. கதைக்குள்ள போயிடலாமா? கண்டிப்பா. இன்னைக்கான கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனிதர் அவர் கடைக்கு போய் அவருக்கு தேவையான பொருளை வாங்குறதுக்கு என்ன பண்ணிருக்காரு, ஒரு பலசர கடைக்கு என்ன பண்ணிருக்காரு, போயிருக்கிறாரு. போனா அங்க ஒரு நாய் வாயில ஒரு கூடையோட கவிட்டு என்ன பண்ணுது, நிக்குது. அதுல ஒரு சீட் இருக்குது. அப்ப அந்த நாய் போய் அந்த கடைக்காரர்கிட்ட அந்த சீட்டை கொடுக்குது. அந்த சீட்ல என்னென்ன பொருள் வேணும்னு இருக்குது. அதை அவர் என்ன பண்றாரு, அந்த கூடைக்குள்ள போறாரு. இது அதுக்கான பணம் அந்த கூடையில இருக்குது. அதை எடுத்துக்கிறாரு. மீதி ரூபா கரெக்டா போறாரா எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கிளவரா அது கரெக்டான அந்த பொருள் தானாங்கிறதுல என்ன பண்ணுது, மாத்தி கொடுத்தா கூட அது குலைக்குது. இதை மாத்தி இது இல்ல அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுது, அதனுடைய மொழியில என்ன பண்ணுது, அது பேசுது. ஒருவேளை கூட குறைய கொஞ்சம் காசு வச்சாங்கன்னா அது கரெக்டா இல்லைன்னு சொல்லி இந்த இடத்த விட்டு என்ன பண்ண மாட்டேங்குது, நகல மாட்டேங்குது. இதெல்லாம் இந்த பொருள் வாங்க போனவர் என்ன பண்றாரு, பாக்குற வச்சா என்ன ஒரு அறிவான ஒரு நாயா இருக்குது. அது அழகா கூட எடுத்துட்டு வருது. அது அதுல இருக்கக்கூடிய அந்த சிட்டை என்ன பண்ணுது, கொடுக்குது. அப்ப அதை கொடுத்த பொருள்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி என்ன பண்ணுது, வாங்கிட்டு போகுது. இவ்வளவு அறிவா அந்த நாயை வளர்த்தது யாரு, சோ பாக்கணும் இந்த நாய் இவ்வளவு அறிவுபூர்வமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆர்வமா நாய் போற திசையில் என்ன பண்றாரு, பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. இதனால இந்த சாலையை கடந்து செல்கின்ற பொழுது அந்த சாலையின் இருபுறமும் நின்று இந்த பக்கம் வண்டி வருதா இல்லையா எல்லாம் செக் பண்ணிட்டு அதன் பிறகு சாலை என்ன பண்ணுது, கடந்து போகுது. இதை பாக்குறப்ப இன்னும் ஆச்சரியம் வச்சா, என்னடா இது, நம்ம கூட சில நேரம் எங்கிட்ட அந்த குறுக்க அப்படியே என்ன பண்ணிருந்தோம், ஓடி ஈடி பாஞ்சிருந்தோம். ஆனா இது என்ன பண்ணுது, ரெண்டு பக்கம் நின்று திரும்பி பார்த்து வண்டி வருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, போகுது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது, அது போயிட்டு இருக்குது. சாலையில யாராவது பயந்த மாதிரி, ஒருவேளை இந்த நாயை பார்த்து யாரும் பயந்த மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா இது உடனே என்ன பண்ணுது, ஒதுங்கி நின்று அவங்களுக்கு வழி கொடுக்குது. அவ்வளோ அறிவுபூர்வமான செயல்களை அந்த நாய் என்ன பண்ணுது, செஞ்சுக்கிட்டே போகுது. அப்போ வீட்டுக்கிட்ட போனவொடனே அந்த வீட்டுக்கு வந்துருச்சு. இவர் கண்டுபிடிச்சார், ஓகே இந்த வீடு தான் அதோட வீடு போல, கரெக்டாக ரீச் ஆயிடுச்சுன்னு சொல்லி. இது என்ன பண்ணுது, அந்த மேலே இந்த சோரில் கால் வச்சு காலிங் மேலே என்ன பண்ணுது, அழுத்துது. அழுத்தின உடனே அந்த வீட்டுக்குள்ள இருந்து என்ன பண்றாரு, வெளியே ஓனர் வந்தவர் போட்டு நாயை வெளுன்னு என்ன பண்றாரு, வெளுக்கிறாரு. இவருக்கு பயங்கர கோவம் வந்துட்டு, அந்த நாய் எப்படிப்பட்ட நாய் நினைச்ச நீ, அது எவ்வளவு அறிவுபூர்வமான நாய் தெரியுமா, அதை போய் இப்படி கொஞ்சம் கூட நீ அறிவே இல்லாம அடிக்கிறியான்னு சொல்லி என்ன பண்றாரு, போய் திட்டுறாரு. ஏங்க அதுக்கு என்ன அறிவு என்னங்க சொல்ல, நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், போறப்ப சாவி எடுத்துட்டு போன்னு. இது எனக்கு காலிங் முள் அடிச்சு என்ன பண்ணுச்சு, டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னு போட்டு அடிச்சாராம். இப்போ இதுல யாருக்கு அறிவு இருக்கு, யாருக்கு அறிவு இல்ல அப்படிங்கிறத கதை கேட்கக்கூடிய நாமளே என்ன பண்ணிக்கலாம், டிசைட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சூழ்நிலைகளை நம்மளும் அனுசரிச்சுட்டு தான் இருக்கும். ஒரு அற்புதமான சிந்தனை. இந்த கதையோடவே நம்ம இந்த நாள் ஆரம்பிக்கலாம். இப்ப ஆலய தரிசனம் பார்க்கலாம். இருவிழி மலர்ந்திட இதயமும் குளிர்ந்திட அருளே
ஆலய தரிசனம் நம்ம இனிய காலை வேலையில பார்த்துட்டோம். எஸ், ஒரு பெரிய எனர்ஜி கிடைச்சிருக்கு. இந்த எனர்ஜியோடவே இந்த நாளை நம்ம ஆரம்பிச்சிடலாம். இந்த கடல் வணக்கம் தளத்துல இருந்து நம்ம என்ன கடத்தி கொண்டு போக போகிறோம்? ஸோ இன்னைக்கான நாள் ஒரு சிறப்பான நாள். என்ன அப்படின்னா, எனக்கு நேஷனல் லவ் யுவர் பெட் டே. அதாவது நம்முடைய பெட் அனிமல்ஸ் வீட்டில் கதையை இப்படி எடுத்துட்டு வந்தீங்களா? ஆமா. சரி சரி. ஸோ வீட்டு பிராணிகள், வீட்டு வளர்ப்புக்கூடிய அந்த பெட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விலங்குகள், அதை நேசிக்கக்கூடிய, அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான நாள் தான் இன்னைக்கான நாள். அப்போ இன்னைக்கான நாளில் அந்த விலங்குகளிடமிருந்து, நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய வீட்டு வளர்ப்பு அனிமல், அந்த வளர்ப்பு பிராணிகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடங்கள் என்ன? சிறப்பு. அப்போ அதில் முதல் பாடமே ரொம்ப அழகான ஒரு அற்புதமான பாடம். என்ன அப்படின்னா, நீங்க என்ன நாயோ பூனையோ கிளியோ என்ன நம்ம வீட்டில் பறவைகள் எதோ வளர்க்குறோமோ அது அந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்டை தான் வாழ்ந்துட்டு இருக்குமே தவிர, நாய் இப்போ வந்து சோறு கொண்டு போய் வச்சிங்க அப்படின்னா அது அன்னைக்கு எவ்வளோ அதால் சாப்பிட முடியும் அவ்வளோதான் என்ன பண்ணும், சாப்பிடும். மீதி சாப்பாடு இருந்துச்சுன்னா அதால் சாப்பிட முடியலன்னா அது என்ன பண்ணும், பிளேட்டில் அவ்வளோதான் மீதி வச்சுக்கணும். இது ஓகே, இதை வந்து நம்ம பார்சல் பண்ணி நாளைக்கு என்ன பண்ணுறோம், சூடு பண்ணி சாப்பிட்றோம் அப்படின்லாம் அது என்ன பண்ணாது, எடுத்தெல்லாம் வைக்காது. ஸோ அப்போ அந்தந்த மொமெண்ட்டில் நம்ம வாழணும் அப்படிங்கிறத இந்த நாய்கள் கற்றுக்கணும். நீங்க நாயோ பூனை ஏதோ நீங்க வளர்த்தாலும் சரி, நீங்க ஒரு சோகமா இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வை நீங்க ஒரு ஃபேஸோ உங்களுடைய பாடி லாங்குவேஜோ காட்டுச்சுன்னா வீட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய வளர்ப்பு பிராணிகள் என்ன பண்ணும், அதை உணர்ந்து கொள்ளும். அன்னைக்கு அது மற்ற நாள் மாதிரி துருதுருன்னு ஓடாது, நாம எப்படி அமைதியாக உட்காந்துருக்கோம் அது போல அதுவும் அமைதியாக உட்காந்து. அன்னைக்கு நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறோம், பயங்கரமா வீட்டில் நிறைய கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க விளையாடுறாங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அதே மகிழ்ச்சியும் உற்சாகமும் துள்ளலும் அதுங்க கிட்டே என்ன பண்ணும் இருக்கும். ஸோ அப்போ அது நாளைக்கு என்ன நடக்கும், இவங்க நாளைக்கு அங்கே போயிடுவாங்க வந்துருவாங்க, நாளைக்கு இருப்போமா இருக்க மாட்டோமா, எதை பற்றி அதுக்கு என்ன கிடையாது, கவலை கிடையாது. அன்னன்னைக்கு உள்ள நாள் அன்னன்னைக்குள்ள மகிழ்ச்சி, அதுபோல நாம் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சிறப்பான தலைப்பு எடுத்து நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். கடவுளே, உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். என்னை தூய்மைப்படுத்தியருளும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கெதிராக நான் பாவம் செய்தேன். பார்வையில் தீயது செய்தேன். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீரதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றம் உணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை.
பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் இனிய காலை வணக்கம். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். பிரியமான சகோதர சகோதரி, இன்று நமக்கு திருப்பாடல் 51 தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு அற்புதமான உன்னதமான திருப்பாடல். ஏனென்றால் தவக்காலத்தின் 3ஆம் நாள் இன்று நம்மை இன்னும் மாற்றிக்கொள்ளவும் திருத்திக் கொள்ளவும் பாவத்தை அறிக்கையிட்டு புனிதமான வாழ்வு வாழ ஒரு மாபெரும் அழைப்பு விடுக்கின்றார் இந்த திருப்பாடல் ஆசிரியர். பிரியமான சகோதர சகோதரே, தாவீது அரசர் தான் செய்த பாவத்தை நினைத்து ஆண்டவரிடம் குமுறி அழுது புலம்பி ஒரு மனம் மாற்றத்திற்கான ஒரு அற்புதமான திருப்பாடல். ஒரு அரசனாக இருந்தாலும், அபிஷேகம் செய்யப்பட்ட நபராக இருந்தாலும், உரியாவின் மனைவியை தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உரியாவை ஆளனுப்பி அவர் போர்க்களத்தில் கொன்றது நாம் அத்தனை நபருக்கும் நினைவு இருக்கலாம். பிரியமான சகோதர சகோதரே, அதற்கு பிறகு இறைவாக்கினர் நாத்தானின் வழியாக அவருடைய குற்றம் சுட்டி காட்டப்படுகின்றது. அவர் மனம் வருந்தி வேதனையோடும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழக்கின்றனே, அபிஷேகம் செய்யப்பட்டதை நான் மறந்துட்டனே என்று வேதனை கொள்கிறார் தாவீது அரசர். அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த திருப்பாடல் எழுதப்பட்டிருக்கின்றன. பிரியமான சகோதர சகோதரே, முதலில் பாவத்தை அறிக்கையிட வேண்டும். அதற்கு முன்பாக நம்முடைய குற்றத்தை ஒத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய பாவ பலவீனத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லது எனக்கு இதுதான் பலவீனம், அல்லது இதுதான் என்னுடைய தவறு, அல்லது இப்படி நான் நடந்து கொண்டேன் என்ற அந்த பாவ உணர்வு இருக்கின்ற போதுதான் ஒரு மாற்றம் அங்கு கிடைக்கும். நிறைய நேரங்களில் மற்றவர்கள் குற்றவாளி, ஆனால் நாம் மட்டும் நீதிமான். மற்றவர்களை அடிக்கடி சுட்டி காண்பிக்கக்கூடிய நபர்களாய் நாம் பெரும்பாலானோர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தான் செய்யக்கூடிய குற்றம் நமக்கு ஒருபோதும் பெரிதாக தெரிவதில்லை. அதைத்தான் அடிக்கடி கூறுவார்கள் அல்லவா, மாமியா உடைத்தால் மண்குடம், மருமகள் உடைத்தால் அது பொன்குடம் என்று கூறுகிறோம். பிரியமான சகோதர சகோதரே, ஆரம்பத்தில் இருந்தே, சிறு வயதில் இருந்தே நாம் மற்றவர்களை குற்றம் சாட்டியே பழகிவிட்டோம். ஒரு பாட்டில் உடைந்தால் என்ன சொல்கிறோம்? நான் இந்த பாட்டிலை உடைத்து விட்டேன் என்று கூறுகிறோமா? இல்லை, பாட்டில் உடைஞ்சிருச்சு. நடந்து செல்கிறோம், கல் தட்டுகிறது, கல்லைத்தான் நாம் குற்றம் கூறுகிறோம். கல் என்னை தட்டிருச்சு, நான் கல்லை தட்டினேனா கல் என்னை தட்டிதா? பிரியமான சகோதர சகோதரே, நிறைய நேரங்கள்ல இந்த தவக்கால நமக்கு ஒரு அற்புதமான காலம், ஆசீர்வதிக்கப்பட்ட காலம். தாவீது அரசரை போல செய்த குற்றம் குறைகள் பாவ பலவீனங்களை எண்ணி பார்த்து நாம் இறைவனிடம், நாம் இரக்கமுள்ள தேவனிடம் நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று இந்த திருப்பாடல் ஆசிரியர் வலியுறுத்துகிறார். மன்னிப்பு கேட்பது மட்டுமல்ல, நாம் மனம் மாறி புது நபர்களாக, புது படைப்பாக வாழ வேண்டும் என்று அவர் துடிக்கின்றார், ஆசைப்படுகின்றார். இந்த அருமையான காலம், அற்புதமான காலம். தான தர்மம் பண்ணலாம், உபவாசம் இருக்கலாம், அல்லது திரியாத்திரை செல்லலாம், அல்லது ஜெபம் பண்ணலாம், சிலுவை பாதையில பங்கேற்கலாம். இன்று கூட நடக்கக்கூடிய சிலுவை பாதையில பங்கேற்கலாம். ஆனால் அதற்கு மாறாக ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? நொறுங்கிய உள்ளத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதைத்தான் இன்று 16, 17 வசனங்கள்ல நமக்கு நினைவூட்டுகிறார்.
நீ செலுத்தக்கூடிய பலியை அல்ல, நீ செலுத்தக்கூடிய காணிக்கையை அல்ல, நீ செலுத்தக்கூடிய வேறு எதையும் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் நீ மனம் மாறினீர் என்றால் நொறுங்கிய அந்த உள்ளத்தை, அந்த வருந்தக்கூடிய அந்த உள்ளத்தை, அந்த மனமாற்றத்தை நான் ஆசீர்வதிக்கின்றேன், அதைத்தான் நான் விரும்புகிறேன் என்று கூறுகிறார். பிரியமான சகோதர சூழே, இந்த தவ காலத்தில் நம்ம நிறைய தவ முயற்சிகள் எடுக்கலாம். ஆனால் வாய்ப்பு கிடைக்கின்ற போது இந்த அற்புதமான இந்த உன்னதமான காலத்துல ஒரு முறையாவது நம்முடைய பாவத்தை அறிக்கையிட வேண்டும். அதற்குத்தான் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பம், ஒப்புரவு அருட்சாதனம். இந்த ஒப்புரவு அருட்சாதனம் வாய்ப்பு கிடைக்கின்ற போது ஆலயத்திற்கு சென்று நம்முடைய பாவத்தையெல்லாம் ஒளிவு மறைவு இன்றி உண்மையான முழுமையான பாவ அறிக்கையாக இந்த ஒப்புரவு அருட்சாதனத்துல நாம் பங்கேற்க வேண்டும். மற்றவர்களுக்காக அல்ல, என்னுடைய ஆத்மத்துக்காக நான் மனமாற வேண்டும், இறைவனுடைய இரக்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக அப்படிப்பட்ட அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இன்னும் தாவீது அரசரை விட நாம் இன்னும் ஆஸ்வதிக்கப்பட்ட நபர்களாக, அபிஷேகம் செய்யப்பட்ட நபர்களாக வாழ நாம் இணைந்து ஜெபிப்போம். பரலோக தந்தை இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி. சிறப்பான விதத்தில் ஒப்புரவு அருள் சாதனத்தில் நம்ம பங்கேற்க வேண்டும். பங்கேற்று இன்னும் மிகுதியான இரக்கத்தையும் மன்னிப்பையும் மனமாற்றத்தையும் பெற்றவர்களாய் என்று வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். எனக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில நாம் வளர்க்கக்கூடிய வீட்டு விலங்குகளிடமிருந்து, வளர்ப்பு பிராணிகளிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடம் அடுத்ததா என்ன? அதாவது அவங்க நம்ம மேல வச்சிருக்க அந்த லவ் இருக்குல்ல, அந்த அன்பு வந்து ஒரு எல்லையற்றது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சின்ன கதை நான் படிச்சிருந்தேன். என்னன்னா, ஒரு 70 வயசுக்கு அப்புறமா ஒரு வயதானவர் என்ன பண்றாரு, கூட யாருமே துணைக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாய்க்குட்டி எடுத்து வளர்க்குறாரு. ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருது. வீட்டுல யாரும் கிடையாது துணைக்கு. அந்த நேரம் பார்த்து அவரால் யாரையும் கூப்பிடவும் முடியாதுல்ல. ஆனா இந்த நாய் போயிட்டு பக்கத்து வீட்டுல இருக்கவங்கள போய் குலைச்சி கூட்டிட்டு வந்து அதுக்கப்புறம் அவங்க ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி அவரை வந்து ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டாங்க. அப்போ வந்து அவர் பாத்தீங்கன்னா ஒரு படபடப்பு, யாருமே கூட இல்லை, ஆம்புலன்ஸ்ல அவர் மட்டும் தனியா இருக்காரு அப்படின்ட்டு அந்த நேரம் அவர் நினைச்சிட்டு இருக்க அந்த தருணம், அவர் லைட்டா என்ன பண்றாரு, ஆம்புலன்ஸோட டிரைவர் வந்து என்ன இந்த நாய் வந்து பின்னாடி ஓடி வருதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல அவர்கிட்ட பேசியிருக்காரு. அது அவருடைய காதுக்கு, அந்த பேஷண்ட் காதுக்கு கேட்டு நம்ம வளர்த்த ஒரு துணை நம்ம கூட வருது அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு அந்த இடத்துல கொடுத்துச்சு அப்படின்னு. ஸோ அவங்களோட அந்த அன்கண்டிஷனல் லவ் இருக்குல்ல, நாய் கிளி எனக்கு அப்படிலாம் சொல்ல தெரியல, அவங்க நம்ம கூடவே இருக்காங்க அப்படின்றப்போ அவங்களும் நம்மளுடைய ஒரு உறவா நம்மளுக்கு அது பார்க்க தோணுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அன்கண்டிஷனல் லவ் யாரால கொடுக்க முடியும்னா, நம்ம வளர்க்குற அந்த செல்ல பிராணிகளால கொடுக்க முடியும். அவங்களாலேயே கொடுக்க முடியும்னா நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த உலகத்துல நம்ம உறவுகளோடு இருக்கோம் இல்லையா, சோ நம்மளாலையும் அது கொடுக்க முடியும் நம்மளோட உறவுகளுக்கு. கண்டிப்பா அதான் அங்க இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அவங்க கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய வாழ்க்கை படமே அதுதான், அன்கண்டிஷனல் லவ், நிபந்தனையற்ற அன்பு. காதல். ஒரு நாய்க்குட்டி வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு வரோம், இல்ல ஒரு பூனைக்குட்டி வீட்டுக்கு எடுத்துட்டு வரோம், அது நம்மகிட்ட அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டு வரது கிடையாது. நீ வந்து என்ன டெய்லி காலைல வாக்கிங் கூட்டு போகணும், இத்தனை மணிக்கு எனக்கு சாப்பாடு இதெல்லாம் கொடுத்தாதான் வீட்டுக்கு வருவாங்களா, எந்த நாயும் பூனையும் நம்ம கிட்ட என்ன பண்றதுல சொல்றது கிடையாது. சாப்பாடு போட்டா சாப்பிட்டுக்கணும், சாப்பிடலையா அதுக்காக நம்ம என்ன பண்ணது, குலைக்காது, நம்மளை வந்து விரட்டாது. ஸோ அப்போ இது போல அந்த நிபந்தனையற்ற அன்பு, நம்ம லவ் பண்றோமோ லவ் பண்ணலையோ, ஆனா நான் ஒன்று என்ன பண்றேன், லவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ அதுதான் அந்த விலங்குகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மிகச்சிறந்த வாழ்க்கை பாடமாக இருக்க வேண்டும். கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற என்ன கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம். பிப்ரவரி 20 புனித யூக்கேரியஸ். கிபி 687 ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் ஒர்லேயன்ஸ் நகரில் அரச குடும்பத்தில் பிறந்தார் யூக்கேரியஸ். இறைபக்தியில் வளர்ந்த யூக்கேரியஸ் கல்வியிலும் சமூக சிந்தனையிலும் சிறந்து விளங்கினார். ஆண்டவரிடம் மிகுந்த விசுவாசம் கொண்டிருந்த இவர் பவுலடியாரின் கடிதங்களை படிப்பதில் ஆர்வத்தோடு இருந்தார். இவ்வுலக வாழ்க்கை வீண் என்றுணர்ந்த யூக்கேரியஸ் தன் செல்வங்கள் அனைத்தையும் ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்து கிபி 714 ஆண்டு பெனடிக்ட் துறவர சபையினில் சேர்ந்து
குருவானார். மறையுறையில் சிறந்து விளங்கிய யுக்கேரியஸ் புனித பவுலடியாரை முன்மாதிரியாக கொண்டு மறைபரப்பு பணிகளைச் செய்தார். கிபி 721 திருத்தந்தையினால் ஒர்லேயன்ஸ் நகரின் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார். திருச்சபையின் சொத்துக்களை அரசன் சார்லஸிடமிருந்து பாதுகாத்ததினால் ஜெர்மனியின் கொலோன் நகருக்கு நாடு கடத்தப்பட்டார். பிரான்ஸ் மற்றும் நெதர்லாந்து நாடுகளில் மறைபணிகளைச் செய்த இவர் கிபி 743 செப்டம்பர் 20 உடல் நலமின்றி உயிர் துறந்தார். புனித பவுலடியாரை முன்மாதிரியாக கொண்டு நற்செய்தி அறிவித்த ஆயர் யுக்கேரியஸினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித யுக்கேரியஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் திருச்சபையிலுள்ள அனைத்து ஆயர்களின் இறைபணிக்காக ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம். செல்ல பிராணிகளிடமிருந்து நம்ம வந்து நிறைய லைஃப் லெசனை வந்து கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சோம். அடுத்ததாக என்ன கற்றுக்கொள்ளலாம்? ஸோ அடுத்ததா என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு தயக்கம் அப்படின்னு இருக்கும். எதுக்கு? இப்போ வந்து ஏதோ ஒரு ஊர் திருவிழாவுக்கு ஏதோ ஒன்று போயிருக்கிறோம், கோவில் திருவிழா நடந்துட்டு இருக்குது. திருப்பலி எல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாம் பாட்டு கிட்டு போட்டு ஜாலியாக எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க. அந்த பாட்டு போட்டு ஆடணும்னு தோணுது. உடனே நம்ம ஆடிடுவோமா? ஓகே, சந்தோஷம் வெள்ளம் கூட அப்படிதான் இருக்கணும். ஆனா நம்ம பல நேரங்கள் என்ன பண்றோம்னா, யாராவது ஆட கூப்பிட்டாலோ பேச கூப்பிட்டாலோ, ஐயோ எனக்கு டான்ஸ் எல்லாம் வராதுங்க, ஐயோ இங்க போய் ஆடுறதா நான் வைக்க போய், அதாவது என்னுடைய மகிழ்ச்சியான உணர்வை வெளிப்படுத்துவதற்கு கூட நான் என்ன பண்றேன்னா யோசித்துக்கிறேன். ஏதோ ஒரு புள்ளி வைக்கிறேன், ஒரு ஸ்டாப் வைக்கிறேன். ஆனா இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற அந்த செல்ல பிராணிகள் அது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கு எனக்குமே என்ன பண்ணாது, அது யோசிச்சதே கிடையாது. ஃப்ரீயா அதனுடைய மகிழ்ச்சியான உணர்வு என்ன பண்ணும், ஏற்படுத்தும். பூனைக்குட்டிலாம் நீங்க வளர்த்தவங்களுக்கு தெரியும். வீட்டில் பார்த்தீங்கன்னா சில நேரம் அதோட வாழை அதுவே என்ன பண்ண ஆரம்பிச்சுன்னா கடிக்க சுத்த ஆரம்பிச்சிடும். அப்போ அது கடிக்க சுத்த ஆரம்பிக்கும், அது தன்னை தானே என்ன பண்ணும், சுத்திக்கிட்டே இருக்கும். அது ஒரு விளையாட்டு. அது விளையாடுன்னு நினைச்சிச்சு விளையாடுச்சு. ஐயோ இதை நான் இப்படி விளையாடுறப்ப யாரும் என்ன அப்படின்னு நினைப்பாங்களோ, என்னை பைத்தியம் நினைப்பாங்களா, அது என்ன பண்றதில்ல. மற்றவங்களை பத்தி அது யோசிக்கிறதே கிடையாது. ஸோ அப்போ அது போலதான் நாமும் பல நேரங்கள் பிறரை பற்றி யோசிக்காமல், என்னுடைய மகிழ்ச்சியான தருணம் இது, என்னுடைய இந்த மகிழ்ச்சி பிறரை காயப்படுத்தவில்லை, அப்போ அது சந்தோஷம், அது பிரச்சனையே கிடையாது. மற்றவங்களை காயப்படுத்தாத மகிழ்ச்சி அது என்னைக்குமே தவறு கிடையவே கிடையாது. அப்போ அந்த நிலையில் நான் மகிழ்ந்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும், அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு தடையும் இல்லாமல், எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல், ரொம்ப ஃப்ரீயா ஃப்ளோவா என்னுடைய உணர்வுகளை நான் வெளியேற்றுவதற்கு, வெளிப்படுத்துவதற்கு கற்றுக்கொள்ள இந்த விலங்குகள்கிட்ட பிறகு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் அதிகமா இருக்கு கற்றுக்கொள்ள வேண்டியது. நம்ம இன்னும் தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அதிகால நேரத்துல எழுந்து கொள்ளைக்கு போற நேரத்துல நடந்து போன தெருவுல ஒரு தங்க கலசத்தை கண்டெடுத்தான் ஒருவன். அது ஒரு தங்க கலசம். அப்பாடா, நம்மளோட தரித்திரியம் எல்லாம் இன்னைக்கோட தீந்து போச்சுன்னு நினைச்சுக்கிட்டு அந்த தங்க கலசத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்தான். பத்திரப்படுத்திட்டு தன்னோட அம்மா கிட்ட மட்டும் ரகசியமா சொன்னான். சொல்லிவிட்டு வேலைக்கு போயிட்டான். அந்த அம்மாவோ அந்த கலசத்தை எடுத்து பார்த்தா, அது மேல வைரங்கள் இன்னும் பளிச்சு பளிச்சுன்னு எதோ முன்னிச்சு, பார்க்க பளபளன்னு இருந்துச்சு. இது ராஜா உடையதாத்தான் இருக்கும், நமக்கு எதுக்கு இப்படிப்பட்ட பெரிய பண்டம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ராசா கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டா. சன்மானம் எதுவும் தருவாருன்னு போய் கொடுத்து விட்டா. அந்த ராசாவோ அதை வாங்கி வச்சுக்கிட்டாரு. சரி போன்ட்டு வெறுங்கையா வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டாரு. அந்த தங்க கலசத்தை கண்டெடுத்தவனை, பதுக்க நினைச்சவனை தண்டிக்க வேற ஆள் அனுப்பி ஆணையிட்டு விட்டாரு. அவனை கைது பண்ணி கழுத்தளவு குழிய தோண்டி அதுல நட்டுக்குத்தலா நிக்க வச்சு யானை காலால தலைய மிதிக்கிறது மாதிரி ஆணைய போட்டு விட்டாரு. அதே மாதிரிக்கா அவனை கழுத்தளவு குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. யானையும் அவனை நோக்கி வந்துகிட்டே இருந்துச்சு. அந்த நேரம் பார்த்து அந்த பக்கமா ஒரு வேசி புள்ள நடந்து போனான்.
நடந்து போனதை பார்த்த உடனே இவனுக்கு அந்த நிலைமையிலையும் ஒரு காம எழுச்சி உண்டாகி உடம்பு முழுக்க ஜிவ்வுன்னு ஆகி போச்சு. உடனே சுதாரிச்சுக்கிட்டு அவன் சிரிச்சாம்பாரு, ஒரு சிரிப்பு, வாய் விட்டு மனம் விட்டு சிரிச்சு விட்டான். அரசனுக்கு ஒரே ஆச்சரியம். சாக போற நீ ஏன் இப்படி சிரிக்கிற அப்படின்னு அவர் கேட்க இவன் சொன்னானா, தங்க கலசத்தை கண்டெடுத்ததை சொன்ன என்னோட புத்தியையும், கண்டெடுத்ததை வச்சு பிழைக்க தெரியாம அதை கொண்டு போய் ராசா கிட்ட கொடுத்த எங்க அம்மாவோட புத்தியையும், இவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு குண்டு மணி அளவு கூட சன்மானம் தராத வெறுங்கையா அனுப்பி வச்சுட்டு, இதை விட மோசமா என்னைய ஒரு மோசமான யானைக்கால் மிதி தண்டனை அப்படின்னு தந்த உங்களோட புத்தியையும், சாவ போறோம்னு தெரிஞ்சும் இந்த நேரத்துல கூட ஒரு வேசிய பார்த்து இச்சை ஆசையால துடிச்ச என்னோட உடம்பு புத்தியையும், துடிச்ச என்னோட நார புத்தியையும் நினைச்சேன் சிரிச்சேன். இந்த 4 புத்தியையும் நான் நினைச்சேன் சிரிச்சேன் அப்படின்னு இன்னும் பலமா சிரிச்சானா. அவனோட சேர்ந்து அரசரை சிரிச்சு விட்டு தன்னோட தவறையும் புரிஞ்சுக்கிட்டு அவனை விடுவிச்சு தக்க சன்மானம் வேற கொடுத்து அனுப்புனாராம். என்ன பாத்தீங்களா, இந்த 4 நார புத்திகளை என்ன செய்ய சிரித்து விட்டுத்தான் கடந்து விடுகிறோம் சில சில்லறை புத்தி மனிதர்களை கண்டு. புத்தி விகாரம் அடைந்தவர் பணத்தை விரும்புகிறார், புத்தி மத்திமம் அடைந்தவர் பக்தியை விரும்புகிறார், சமத்துவ மத்திமம் அடைந்தவரே மனிதத்தை விரும்புகிறார். சிலருக்கு சொன்னாலே புத்தி வரும், அவர்கள் மானம் உள்ளவர்கள். சிலருக்கு பட்டால் புத்தி வரும், அவர்கள் சராசரிகள். சிலருக்கு சொன்னாலும் பட்டாலும் ஏன் மானமே போனாலும் புத்தியே வராது, சேற்றில் உழலும் பன்றிகள் அவர்கள். பிறவி குறைபாடு உள்ளவர்கள் அவர்கள். நீ எச்சரிக்கையாய் இருக்க வேண்டியவர்கள் அவர்கள். நயமாய் நகர்ந்து விடுக. என்ன உலகமடா இது, காசு வச்சிருக்கிறவன் இல்லாத மாதிரி நடிக்கிறான், காசு இல்லாதவன் இருக்கிறது மாதிரி நடிக்கிறான். என்ன உலகமடா இது. என்ன செய்ய, உன் தந்தை சொன்னதெல்லாம் சரிதான் என்று உன் புத்தியில் படும்போது நீ சொன்னதெல்லாம் தப்பு என்று புத்தி சொல்ல உனக்கு ஒரு பிள்ளை வந்து விடுகிறான். ஓ வாட் எ பிட்டி, வாட் எ பிட்டி. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில விலங்குகளிடமிருந்து, வீட்டில் வரக்கூடிய செல்ல பிராணிகளிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடங்கள் அடுத்ததா என்ன? மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றதுதான். நீங்க சொன்ன கதையில இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே, அவ்வளோ அழகா கிளவரா அவ்வளோ வேலைகளை செஞ்சுட்டு வந்த அந்த நாய், அது போய் காலிங் பெல் அடிக்கிறப்போ அவங்க சொன்ன அந்த வார்த்தை என்ன, சாவி எடுத்துட்டு போன்னு சொன்னேன், ஆனா அது எடுத்துட்டு போகல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிச்சேன்னு சொல்றாரு. அந்த இடத்துல அதுக்கு கோவம் இருந்ததுன்னா, எகிரி அது ஒரு கடி கடிச்சிருந்ததுன்னா அந்த இடத்துல அதையும் அது ஏத்துக்குச்சு இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒரு ஃபர்கிவ்னஸ் அது அதிகமாவே அது செல்ல பிராணிகளுக்கு இருக்கு. சின்னதா ஒரு வாழை நம்ம மிதிச்சிட்டாலும் சரி, இல்ல ஒரு நம்ம கோவத்துல இருக்கும்போது அதுங்களை ஒரு அடிச்சாலும் சரி, அது ஏற்றுக்கொள்ளுமே தவிர அதுக்கு பதிலா நம்மள அடிக்கணும், நம்மளை கடிக்கணும் அப்படின்னா அது என்னைக்கும் நினைச்சது கிடையாது. கண்டிப்பா. வேணா எல்லாருக்குள்ள ஒரு கேள்வி வரும், எங்க நாய் வளர்ந்துச்சு அது எப்படிங்க கடிக்காம இருக்கும்? நீங்க அதான் இங்க பேசிட்டு இருக்கிறது வீட்டுல வளர்க்கக்கூடிய, நாம வளர்க்கக்கூடிய, நம்மை நன்கு அறிந்திருக்கக்கூடிய வீட்டு பிராணிகள். ரொம்ப நன்றி. கண்டிப்பா. ஏன் அப்படின்னா, நம்ம தெருவில் போற நாய் இருந்துச்சுன்னா அதுக்கு நாம யாரும் தெரியாது, அதுக்கு நம்மளே தெரியாது. ஸோ அப்போ அதெல்லாம் கடிக்க வரத்தான் செய்யும், கடிக்கவும் செய்யும். வீட்டில் நம்ம வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளுக்கு நாம யாரு, அதாவது நம்மளை பத்தி அதுக்கு ஒருவேளை வாய் பேசுகிற ஒரு திரைப்படம், எனக்கு அந்த திரைப்படம் ஆங்கில திரைப்படம், ஹாலிவுட் திரைப்படம், அந்த திரைப்படம் தமிழாக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற பொழுது அதுல விலங்குகளுக்கெல்லாம் பேசக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கும். அது ஹீரோவுக்கு மட்டும் என்ன பண்ணும், கேட்கும். ஸோ அது ஒரு நகைச்சுவையான ஒரு திரைப்படம். அது மாதிரி ஒருவேளை இன்னைக்கு லைஃப்ல, ரியல் லைஃப்ல நம்மளோட வீட்டு நாய்களுக்கோ பூனைகளுக்கோ நம்மளை பத்தி பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா அது நம்மளை பத்தி ரொம்ப தெளிவா சொல்லுவோம். இவன் ஒரு கிறுக்கு பையன், எப்ப பார்த்தாலும் இப்படிதான் இருப்பான், கோவம் வந்துச்சுன்னா இப்படிதான் நம்மளை போட்டு அடிப்பான், இதெல்லாம் தெரியுங்கிறது அது நம்மளை பத்தி ரொம்ப நல்லா நம்மை காட்டிலும் நன்கு அறிந்து வைத்திருக்கும். ஸோ அப்போ அதனால அது ஈஸியா என்ன பண்ணுவோம், இப்படிதான் இருப்பான், மன்னிச்சு போ விடு அப்படிங்கிற மைண்ட் செட்ல அது இருக்கும். ஸோ அப்போ அந்த ஒரு மனநிலையை, அந்த மன்னிக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் தொடர்ந்து கற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது அடுத்த பகுதி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வரலாம். நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். ஜோ சொல்லுங்க கல்பனா. செல்ல பிராணிகளுக்கிட்ட நம்ம லைஃப் லெசனை கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசிட்டு இருக்கோம். அடுத்ததான் நம்ம என்ன கற்றுக்கொள்ள போறோம்? ஸோ அடுத்தது என்ன, லாயல்ட்டி, விசுவாசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த வளர்ப்பு மிருகங்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக என்னன்னு பார்த்தீங்கன்னா நாய்கள் கிட்ட அது ரொம்ப அதிகமாகவே இருக்கும்.
ஸோ சில நேரங்களில் நம்ம கிட்ட யாரோ ஒருத்தங்க நம்மளை அச்சுறுத்தம் பண்ண நம்ம கிட்ட வராங்க, அது வந்து அதால உணர முடியுது அப்படின்னா அது நமக்கு முன்னாடி வந்து அப்படி சிங்கமா சீறி போய் என்ன பண்ணும், நிற்கும். ஏன்னா எனக்கு என்னுடைய ஓனர் அது நம்ம நினைச்சுக்கிறோம், நம்ம அதுக்கு ஓனர். அது நம்மளை வந்து அண்ணனா நினைக்கலாம், தம்பியா நினைக்கலாம், அக்கா தங்கச்சியா நினைக்கலாம், இல்ல அப்பா அம்மாவா, என்னவோ ஒரு கேரக்டர் என்ன பண்ணி நம்மள நினைச்சிருக்குது. நாம தான் நினைச்சுக்கிறோம் நாம அதுக்கு ஓனர்னு நினைச்சுக்கிறோம். ஆனா அந்த நிலையில எங்க வீட்டு ஆட்கள் மேல எப்படி நீ கைய வைக்க வரும்? சோ அப்ப அந்த ஒரு விசுவாசம் மொதடி ஒரு திரைப்படத்துல வந்து நடிகர் அஜித் சொல்லிருப்பார் நினைக்கிறேன், இந்த குடும்பத்தை தொடரணும்னா நீ என்னை தாண்டி தொடரா பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பஞ்ச் டயலாக் எல்லாம் பேசியிருப்பார். சோ அது போல இந்த விலங்குகள் என்ன பண்ண நமக்கு முன்னாடி வந்து நிற்கும். சோ அந்த ஒரு விசுவாசத்தை நம்ம அவங்க கிட்ட வந்து கற்றுக்கொள்ள. பல பேர் வீட்டோடைய கேட் போர்ட்ல பார்த்துப்போம் நாய்கள் ஜாக்கிரதைன்னு. அவங்க எந்த நம்பிக்கையில போட்டிருப்பாங்கன்னா கண்டிப்பா இந்த விசுவாசத்தின் அடிப்படையில தான் போட்டிருப்பாங்க. ஓகே, இன்னும் தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுக பயணத்தில் இணைந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். திரிகடுகத்தின் அடுத்த செய்யுளுக்குள் நாம் நுழைகிறோம். இறப்பதற்குரியவர் தொழில்கள். பகை முன்னர் வாழ்க்கை செயலும் தொகை நின்ற பெற்றத்துள் கோலின்றி சேரலும் முன் தன்னை காய்வானை கைவாங்கி கோடலும் இம்மூன்றும் சாவ உருவான் தொழில். இறப்பதற்கு உரியவருடைய செயல்கள், அதாவது இவற்றையெல்லாம் செய்தால் அழிவு உறுதி. அந்த வகையில்தான் முதலில் தன் பகைவர் முன்னால் தன்னுடைய செல்வ செழிப்பையெல்லாம் காட்டிக் கொண்டிருத்தல் என்று இருக்கிறதே, அது உறுதியாக சாவை தரும். 2, பசுமாட்டு கூட்டம் இருக்குது பாருங்க, அதெல்லாம் சேர்ந்து கூடி நிற்குது பெருந்திரளாக. அந்த நேரத்தில் அதற்குள் கையில் ஒரு கோல் கம்பின்றி நடந்து போகிறது இருக்கு பாருங்க, அது உறுதியாக சாவை தரும். இந்த 2ஐயும் போன்று மூன்றாவதாக தனக்கு நேர் முன்னாகவே நின்று அங்கு நம்மை அப்படியே புரிந்து தள்ளுறான், எதிர்த்து கண்டபடி பேசுகிறான், அப்படிப்பட்ட ஒருவரை தன் உறவாக அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல் இருக்குது பாருங்க, அதுவும் அழிவை தரும். இந்த 3மே கண்டிப்பாக உறுதியாக சாவை தரும், சாவை தருவதற்குரிய ஏதுவான செயல்கள் என்று நல் ஆதனார் இங்கு பதிவு செய்கிறார். அந்த வரிசையில் முதலில் அவர் இங்கு குறிப்பிடுவது, நம் பகைவர் முன்னால் நம்முடைய செல்வ செழிப்பை காட்டிக்கொண்டு இங்கு வாழக்கூடாது. பன்றிகள் முன்னால் முத்துக்களை வீசாதீர் என்று ஏன் சொல்றார் பார்த்தீங்களா? ஏன்? அந்த முத்துகளின் மேல் அது அப்படியே நடமாடிக்கொண்டு நம்மீது சீறி பாயும். அதே போன்று இருக்கிற செல்வத்தை இங்கு பகைவராகத்தான் அவர் இருக்கிறார், அவர் முன்னால் இங்கு காட்ட வேண்டிய தேவையில்லை. இல்லை அவர் முன்னால் நான் அப்படி வாழ்ந்து காட்டணும், நான் அப்படி செய்யணும் என்றெல்லாம் வெறியேற்றுகின்ற அந்த செயல் செய்துவிடக்கூடாது. வள்ளுவர் இவ்வாறு சொல்கிறார், வழி நோக்கான் வாய்ப்பன செய்யான் பழி நோக்கான் பண்பிலன் பற்றார்க்கு இனிது. அப்போ இவை எல்லாமே பகைவர்கள் எதிரிகளுக்கு இனிதாக அமைந்துவிடும். ஆக எவையெல்லாம் இங்கு நாம் ஆராய்ந்து அதன் அடிப்படையில் திட்டமிட்டு செயல்படாமல் இருந்தோம் என்றால், வாய்ப்பான நல்ல செயல்களை உரிய நேரத்தில் செய்யாமல் இருந்தோம் என்றால், அவன் நம்மீது பழி வாங்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தான் இருக்கிறான், அதை அறியாமல் நாம் செயல்படுகிறோம் என்றால், இத்தகைய இந்த செயல்களை போன்றுதான் இங்கு அந்த நம்முடைய கயமை தன்மையோடு நமக்கு எதிராக செயல்படுகின்ற அந்த எதிரி, அந்த பகைவன் இங்கு இருக்கின்ற பொழுது அந்த இடத்திலேயே ஒரு பெரிய செல்வ செழிப்புள்ளவனாக வாழ்வதற்கு முயலுகின்ற அந்த தன்மையும் அறியாமை, அது அழிவை தரும். ஆக மற்றவர்களை சீண்டக்கூடாது என்று சொல்கிறார்களே, அந்த சீண்டுகின்ற ஒரு தன்மையாக இது அமையும். நாம் அதில் ஏதோ ஒரு பெரிய தற்பெருமை கொண்டு அவர்கள் முன்னால் இப்படி வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பது அது நன்றன்று. எல்லாருக்கும் நன்றாம் பணிதல், அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. எல்லாருமே பணிவோடு தான் இருக்க வேண்டும், எந்த நிலையில் இருந்தாலும். அவர்களுள்ளும் யார் நல்ல உயர்வான தன்மையில் இருக்கிறாங்களோ அத்தகைய பெரியவர்கள்,
அவங்க பணத்தின் அடிப்படையிலோ, அறிவின் அடிப்படையிலோ, புகழின் அடிப்படையிலோ, அல்லது அரசியலின் அடிப்படையிலோ, நற்பெயர்கள் பெற்றிருக்கிற அந்த அடிப்படையிலோ எவை என்றாலும் சரி, அந்த சூழல்களெல்லாம் பணிவை கூடுதலாக பெற்றிருக்க வேண்டும். அது பகைவர்கள் மனம் மாறுவதற்கு கூட ஒரு வாய்ப்பை உருவாக்கும். மாறாக அந்த பகைவர்களை, எதிரிகளை சீண்டுகின்ற அளவுக்கு தன்னுடைய செல்வ செழிப்பை அங்கு வெளிக்கொணர்ந்து ஆடம்பரமாக, பகட்டாக, ஆகா ஓகோ என்றெல்லாம் இருந்தோம் என்றால் அது எந்த வகையிலும் நமக்கு ஒரு மருந்தாக அமையாது. அது ஒரு விஷமாகத்தான் அது அமையும் என்கின்ற வகையில்தான் சாவுவதற்கு ஏற்புடைய தகாத செயல்களாக இருக்கின்றவற்றுள் முதன்மையாக நல் ஆதனார் வைப்பது என்பதே இதுதான். எனவே எவர் முன்னும் என்பதல்ல, எதிரிகள் முன், நம்மை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் முன், நம் மீது பொறாமை கொண்டு நம்மை அழித்து விட வேண்டும் என்கிற அந்த வெறித்தனத்தோடு இருக்கிறவர்களுடைய அவர்களுடைய கண் முன் கொண்டு நாம் இத்தகைய செயல்களை செய்துவிடக்கூடாது. மாறாக பண்பான பணிவான அந்த செல்வத்தை கொண்டும் கூட அந்த பகைவர்கள் ஒருவேளை தேவையான ஒரு நிலையில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு பணிவோடு உதவுகின்ற இத்தகைய மேன்மையான செயல்களை செய்ய வேண்டுமே தவிர அவர்கள் நம் மீது இன்னும் பழிவாங்குகிற அளவுக்கு வெறியை தோண்டுகின்ற செயல்களை செய்துவிடக்கூடாது என்கிற அந்த செய்தியை உள்ளத்தில் பதித்துக் கொள்வோம். இன்று நாம் ஆய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு சொல் ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் என்ன? ஐஸ்வர்யா பலருக்கும் தெரிந்திருக்கும். பொருள் என்ன? வேறொன்றும் இல்லை, பெருஞ்செல்வம். ஐஸ்வர்யம் என்பது அது சமஸ்கிருத சொல்லுதான். இன்னும் நம்முடைய உடன்பிறப்பு சபைகளை சார்ந்த நண்பர்கள் ஐஸ்வர்யம் அப்படின்னு தான் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. பெருஞ்செல்வம், செல்வம் இவ்வாறு பயன்படுத்தலாம். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். சிறப்பான திரிகடுகம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில நாம் வளர்க்கக்கூடிய வீட்டு விலங்குகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடம் அடுத்ததா என்ன? அவங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட லாங்குவேஜில் பேசுவாங்க, அவங்களுடைய செயல்களில் காட்டுவாங்க. எங்கேயாவது ஊருக்கு போயிட்டு வந்துட்டாங்க, ஒரு 3 days வந்து கதவை பூட்டிட்டு டாகோடைய அந்த வீட்டில் வச்சுட்டு போகிறாங்க அப்படின்னா அந்த 3 நாள் கழிச்சு அவங்க அந்த ஓனர் வரப்போ அதோடைய அந்த சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படி சொல்லும், அது எப்படி கம்யூனிகேட் பண்ணணும்னா அதோட செயலில் காட்டும். அவ்வளோ அழகாக அவங்கள சுற்றி சுற்றி வரும், அவங்கள அப்படியே பிராண்டி அப்படியே இதெல்லாம் பண்ணும். அது பார்க்குறப்ப நம்மளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒரு அன்பின் மொழியில் அது பேசுமே தவிர அதுக்கு வந்து நம்ம வந்து கம்யூனிகேஷன் ஒரு லாங்குவேஜ் வேணும் அப்படின்ட்டு அது என்றைக்குமே நினச்சது கிடையாது. கண்டிப்பாக அது தேவையும் இருந்தது இல்லை. எங்கள் வீட்டில் நாங்கள் ஒரு நாய் வளர்த்தோம். அந்த நாய் என்ன பண்ணால் காம்பவுண்ட் வீடாக இருக்கும் அப்போ இருந்த ஏரியாவில். அது என்ன பண்ண வீட்டு வெளியே தான் அந்த அம்மிக்கல்லாம் வச்சிருப்பாங்க. அப்போ யாராவது தேங்காய் அரைக்கிறதுக்காண்டி தேங்காய் சில்லு எடுத்து அந்த அம்மியில் வச்சுட்டு உள்ள கடலை பொறுப்பு எடுக்க போனாங்கன்னா என் நாய் என்ன தூக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துடும். வந்து கட்டுக்கல்ல போய் ஒழிச்சுக்கும். அவங்க வீட்டுக்கு வருவாங்க, அவங்க நாய் வந்து இது பண்ணி தூக்கிட்டு வந்துச்சு. இல்லை எங்கள் வீட்டுக்குள்ள வரலை அப்படின்னு பார்த்தா அது கட்டுக்கல் அது திருட்டு மொழி முழிக்கும். அந்த மொழியை வச்சு என்ன பண்ணிடுறாங்கன்னா இதை வந்து எடுத்துட்டு வந்திருக்குது அப்படிங்கிற கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அப்போ இதுக்கு வந்து லாங்குவேஜ் தேவையில்லை. அந்த மொழி அந்த பார்வையை என்ன பண்ணிடும், இது செஞ்சக்கூடிய தப்ப காட்டி கொடுத்துரும். இப்போ வெகு அண்மையில் ஒரு முறை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் போயிருந்தப்போ அங்கே வீட்டில் இருந்து ஆட்கள் வராங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு. அப்போ ஒரு கார் நிற்கிறது, அந்த காருக்குள்ள ஒரு நாய், அந்த பேக் சீட்டில் ஒரு நாய் நின்றுட்டு இருந்துச்சு. அது வாட்டுக்கு இருந்துச்சு, எதையுமே எதை பற்றியில் அது ஆள் அப்படி சுற்றி சும்மா வேடிக்கை பார்த்து இருந்துச்சு. அப்போ அவங்க வர வேண்டிய நபர் என்ன பண்ணிட்டாங்க, வந்துட்டாங்க. இவங்க பிக்கப் பண்ணிட்டு இவங்க என்ன பண்ணு கிளம்ப போறாங்க. இப்போ அந்த நபரை பார்த்த உடனே அந்த நாய்க்கு உள்ள இருப்பு என்ன பண்ணதா கொள்ளல. அங்கே எங்கேயும் அதை அப்படியே சுற்றிட்டு வருது. அந்த கதவை திறக்க ட்ரை பண்ணுது. அவங்க நேரத்துக்கு பார்த்து அந்த கதவை வெளியே இருந்து திறக்க முடியல, உள்ளே இருந்து திறக்க முடியல. கொஞ்சம் போராடிட்டு இருந்தாங்க. இந்த நாய் கொஞ்சம் ஜன்னலை மட்டும் என்ன பண்ணிட்டாங்க, உள்ள வழியாக இறக்கிட்டாங்க. ஜன்னலை இறக்கணுன்னே அப்போ ஒரு உட்புறம் கை விட்டு பிரிக்க அந்த கேப் கூட அது என்ன பண்ணல, வெயிட் பண்ணல. ஜன்னல் வெளியே என்ன பண்ணிருச்சு, வெளியே எகிரி குதிச்சிருச்சு. ஸோ அப்போ எத்தனை நாள் கழிச்சு பார்த்துச்சோ என்ன ஏதோ தெரியல. பட் அந்த ஒரு அதை நான் எவ்வளவு லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றேன். இதுக்கு வந்து ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கணும், தமிழ் தெரிஞ்சிருக்கணும், ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும், எந்த மொழியும் தேவை. அன்பின் மொழி புரிந்திருந்தால் போதும். அந்த அன்பு மொழியை நாம் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் கற்றுக்கொள்ளலாம். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். உங்கள் குழந்தை உங்களோடு பேசுவதை தவிர்த்து தனிமையில் வாழ்கிறதா? அவர்களின் நடத்தையில் ஏதேனும் மாற்றம் உள்ளதா? உங்கள் பிள்ளைகள் சமூக ஊடகங்களில் எப்போதும் உலாவிக் கொண்டே இருக்கின்றார்களா? சைபர் குரூமிங், அதாவது சைபர் காதல் பற்றி நீங்கள் அறிந்து வைத்திருக்கின்றீர்களா? அதற்கான பதிலை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோமா? நீதி தலைவர்கள் அதிகாரம் 16. சிம்சோன் ஒரு பெண்ணை காதலித்தார். அவர் பெயர் தெலீலா. பெலிஸ்திய சிற்றரசர் தெலீலாவிடம் சிம்சோனின் வலிமை எதில் உள்ளது என்று எங்களுக்கு கண்டுபிடித்து சொன்னால் 1100 வெள்ளி காசுகளை உனக்கு தருவேன் என்கிறான்.
அந்த காசிற்கு ஆசைப்பட்டு தெலீலா பலமுறை சிம்சோனிடமிருந்து அந்த ரகசியத்தை அறிந்து கொள்ள முயற்சிக்கிறாள். தொடர் வற்புறுத்தலின் பேரில் சிம்சோன் தன் வலிமையின் ரகசியம் மழிக்கப்படாத தன் முடியில் உள்ளது என்பதை தெலீலாவிடம் சொல்லிவிடுகிறார். இதுவே அவரின் கைதிற்கும் சாவிற்கும் காரணமாயிருந்தது. தெலீலாவை பெலிஸ்திய சிற்றரசர் பயன்படுத்தியது போல நம் பிள்ளைகளையும் சைபர் கிரிமினல்கள் ஆன்லைன் காதல் என்னும் யுக்தியை பயன்படுத்தி மடக்கி பிடிக்க முனைகின்றனர். இன்றைய காலகட்டத்தில் சைபர் உலகத்தில் கத்தரிக்காயும் கிடைக்கிறது, காதலும் கிடைக்கிறது. காதல் என்ற போர்வையில் ஏராளமான சைபர் குற்றங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன. சமீபத்தில் குஜராத்தை சேர்ந்த 10 வயது சிறுமிக்கும் 16 வயதான சிறுவனுக்கும் இன்ஸ்டாகிராம் வழியாக காதல் ஏற்பட்டுள்ளது. அவர்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்வதற்காக வீட்டை விட்டு சென்றுள்ளனர். இச்செய்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய சூழலில் காவல்துறையினர் அருகாமையில் இருக்கும் கிராமம் ஒன்றில் இவர்களை கண்டறிந்து பெற்றோரிடம் சேர்த்துள்ளனர். கொல்கத்தாவில் 2016ஆம் ஆண்டு 19 வயது இளைஞன் 15 வயது சிறுமியை ஃபேஸ்புக்கில் காதலித்து அச்சிறுமியை தனியாக வரவழைத்து தன் நண்பர்களோடு சேர்ந்து அச்சிறுமியை பலாத்காரம் செய்திருக்கிறார். இதே போன்ற செயல் இன்று பத்திரிகைகளில் தினச்செய்தியாக இடம்பெற்று கொண்டே இருக்கின்றன. சைபர் குற்றவாளிகள் சிறார்களை குறிவைத்து சமூக ஊடகம் வழியாக காதல் வலை வீசி அவர்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கும் செயலைதான் சைபர் குரூமிங் அல்லது சைபர் காதல் என்கிறோம். இது பல்வேறு வகையில் அரங்கேறுகிறது. சைபர் தளங்கள் வழியாக சிறாருக்கு ஆபாசமான மெசேஜ் அனுப்புவது, ஆபாச படங்களை அனுப்புவது, காதல் மொழி பேசி வீட்டை விட்டு வெளியே தனியாக வரவழைத்து பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்குவது சைபர் குற்றங்களே. தேசிய குற்ற பதிவு பணியகத்தின் தரவுபடி இந்தியாவில் 2021ஆம் ஆண்டு மட்டும் 1376 குற்றங்கள் குழந்தைகளுக்கு எதிராக சைபர் வலைத்தளங்களில் அரங்கேறியுள்ளன. சிறார்கள் இத்தகைய சீண்டல்களுக்கு ஆளாக்கப்பட்டால் சைபர் கிரைம் காவல்துறையினரிடம் முறையிடுவது நல்லது, அல்லது 1930 என்ற உதவி எண்ணை அழைக்கலாம். இத்தகைய சைபர் குற்றங்களிலிருந்து தப்பிக்கொள்ள குழந்தைகளோடு பெற்றோர்கள் தொடர்ந்து உரையாட வேண்டும். அவர்களின் இணைய ஆர்வத்தை கண்காணிக்க வேண்டும். இணைய ஆபத்துக்களிலிருந்து தங்களை எவ்வாறு தற்காத்து கொள்வது என்னும் படிப்பினையை குழந்தைகளுக்கு, சிறார்களுக்கு எளிய வழியில் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் சொல்லித்தர வேண்டும். குழந்தைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதையும் அதில் அவர்களின் புகைப்படம் அல்லது தனிப்பட்ட தரவுகளை பதிவேற்றம் செய்வதையும் தவிர்க்க பெற்றோர்கள், ஆசிரியர்கள் உதவி செய்ய வேண்டும். குழந்தைகளின் நடத்தையில் ஏதேனும் மாற்றம் இருந்தால் உடனடியாக பெற்றோர்கள், வழிகாட்டிகள் அல்லது ஆசிரியர்கள் அவர்களை ஆற்றுப்படுத்த முன்வர வேண்டும். இணையமும் சமூக ஊடகங்களும் குழந்தைகளுக்கான, சிறார்களுக்கான விளையாட்டு மைதானம் இல்லை. அங்கு உலவுகின்ற பொம்மைகள் உண்மையும் இல்லை. சைபர் தளங்களில் அன்பொழுக பேசுபவர்கள் உறவுகளும் இல்லை என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொண்டாலே இணையம் இனிமையாய் அமையும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. தெலீலாவை பெலிஸ்திய சிற்றரசர் சிம்சோனின் வீழ்ச்சிக்காக பயன்படுத்தியது போல நம் பிள்ளைகளை வீழ்த்துவதற்காக சைபர் கிரிமினல்கள் ஆன்லைன் காதல் அல்லது சைபர் குரூமிங் என்னும் தெலீலாக்களை பயன்படுத்தக்கூடும். எனவே எச்சரிக்கை தேவை. இது வலையுலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. மிக சிறப்பான பகுதி வலை உலகம் 360 நம்ம பார்த்துட்டோம் ஜோ. அடுத்ததாக நம்மளுடைய செல்ல பிராணிகளிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். ஸோ அடுத்ததாக நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய வீட்டு விலங்குகளிடமிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வாழ்க்கை குறித்த ஒரு கியூரியாசிட்டி என்ன பண்ணும் இருக்கும். இப்போ ஏதாவது ஒரு பூனை வந்து வீட்டில் வளர்த்துட்டு இருக்கிறப்போ ஏதாவது ஒரு பொருள் புதுசாக கிடக்குன்னா அது வந்து ஒரு செகண்ட் அப்படியே நின்று பார்க்கும். அது என்ன ஏது, அது மூவே பண்ணாது, அப்படியே சில மாதிரி என்ன பண்ணும் நிற்கும். அது மூவ் பண்ணுதா, மூவ் பண்ணலையா. சில ஃபன்னி வீடியோஸ் நம்ம நெட்லலாம் பார்த்தோம் அப்படின்னா, அப்போ அதில் வந்து லேசர் லைட் என்ன பண்ணிருப்பாங்க, அடிச்சிருப்பாங்க. அந்த ரெட் லைட்டை பார்த்தோன்னே அது அப்படியே நின்றுகிட்டே இருக்கும். நேரம் என்னமோ இருக்குது, அது என்ன தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஆர்வம். அப்போ அதை போய் ட்ரை பண்ணும் தொடுறதுக்கு. அது அங்கே நம்ம அசிஸ்ட் பண்ணோம், அது வரட்டி என்ன பண்ணும், பிடிக்கும். ஸோ அப்போ அந்த வாழ்க்கையை குறித்த ஒரு தேடல், என்னது இது புதுசாக என்னமோ இருக்குது, புதுசாக என்னமோ. சில நேரங்கள் அந்த ஒரு அமேசிங் ஃபன் வீடியோஸ்ல என்னன்னா, ஒரு 3D அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு படத்தை ஃப்ளோரில் என்ன பண்ணிருப்பாங்க, விரிச்சிருப்பாங்க. இந்த நாயோ பூனையோ சோஃபாவில் என்ன பண்ணிருப்பாங்க, தூங்கிட்டு இருக்கும். இது கீழே பார்த்தீங்கன்னா அதை விரிச்சிருப்பாங்க. அது டக்குன்னு அதை பார்த்தோம் அப்படின்னா அது 3D படமா இருக்கிறனால உள்ள ஒரு மிகப்பெரிய பள்ளம், பாதாளம் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் என்ன பண்ணிருக்கும்.
இது அப்படியே தூங்கி எழுந்துச்சு புரண்டு அப்படி பார்த்துட்டு வந்து அது அதில் பார்த்து ஜர்க்கு குடித்து என்ன பண்ணா எகிரி jump. குதிச்சு அதுக்கப்புறம் போய் அது என்ன பண்ணு தொட்டு பார்க்கும் அது உண்மையான பள்ளமா இல்லையா, அது வச்சு ஏமாத்திருக்காங்களா தெரிந்து கொள்ளு. ஸோ அப்போ அதே நம்ம வாழ்க்கை அதுகிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய அந்த விஷயம் என்னன்னா வாழ்க்கை குறித்த ஒரு தேடல். கியூரியாசிட்டி ஒன்று இருக்குது. என்ன நம்ம அடுத்த நாள் என்ன நம்ம கண்ட அதான் சொல்லுவாங்க, வாழ்க்கை நமக்காக எத்தனையோ விசித்திரமான ஆச்சரியங்களையும் வெற்றிகளையும் தோல்விகளையும் இன்பங்களையும் துன்பங்களையும் வெற்றி அதெல்லாம் ஒளிச்சு வச்சுக்கிட்டு என்ன பண்ணுது காத்துட்டு இருக்குது. நாம தான் என்ன பண்ணணும், கடந்து செல்ல வேண்டும். அப்போ யாரால் கடந்து செல்ல முடியும்னா யாருக்கு அந்த வாழ்க்கை குறித்த தேடல் என்பது இருக்குதோ அவங்களால என்ன பண்ணும், மகிழ்ச்சியோடு கடந்து செல்ல முடியும். அதை நாம இந்த விலங்குகளிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் என்னென்ன கற்றுக்கொள்ள போகிறோம் தொடர்ந்து பேசுவோம். அடுத்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ கொஞ்சம் வெயில் தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய இந்த காலத்தில் மாடி தோட்டங்களை பாதுகாக்கிறதுக்கு நம்ம ஒரு சில அடிப்படை தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாங்க. எல்லாருக்கும் இந்த அமைப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு மாதிரி ஷெட்டு போட்டு ஒரு நிழல் வலை அமைப்பு வச்சு அப்படி எல்லாரும் டெக்கரேட் பண்ணிலாம் செய்கிறதில்ல. நிறைய பேர் மொட்டை மாடியில் அப்படியே நம்ம செடியை வச்சுருக்கோம். பையை வந்து கல் வச்சு அதுக்கு மேலே பையை வச்சு அதுக்குள்ளே நம்ம சாணத்தை போட்டு அப்படி பை வச்சுருக்கோம். இந்த இடங்களில் அளவுக்கு அதிகமான வெயிலின் காரணமாக அந்த பயிர்கள் சரியாக வளராமல் போக வாய்ப்பு இருக்குங்க. இதுக்கு ஒரு சின்ன தொழில்நுட்பம் இருக்குங்க. வாய்ப்பு இருந்தால் ஒரு 3-4 நியூஸ் பேப்பர், நம்ம பேப்பர் இருக்கு இல்லைங்களா, நியூஸ் பேப்பரை அந்த அளவுக்கு வெட்டி பைகளுக்குள்ளே வச்சு அந்த மண் மேலே வெயில் படாமல் பார்த்துக்கலாம். அதில் என்ன நன்மை, இடையில மழை பெஞ்சாலோ அல்லது தண்ணி பாய்ச்சினாலோ அந்த பேப்பரும் நனைந்து ஒரு உள்ளே போகிறதுக்கு உரமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது வெயில் நேரடியாக தாக்காமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. இதனால் பயிரோட இயல்பு தன்மை எப்பவும் அப்படியே இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அந்த பேப்பரை மட்டும் தூக்கிட்டு தண்ணி ஊற்றிட்டு மூடிடலாம், மேலே ஒரு கல்லை மட்டும் தூக்கி வச்சிடலாம். இந்த வேலையை பண்ண முடியுமான்னு பாருங்கள். 1. 2வது, மழைக்காலத்தில் எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி வெயில் காலத்துலேயும் தேவையில்லாத இலைகள் எல்லாம் வெட்டி எடுத்துடணும். இந்த பக்கம் இருந்து ஒரு செடியை பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் தெரியணும். அது மாதிரி அமைப்பில் எப்பவும் வந்து அடர்ந்து இருக்கக்கூடாது. ஒரு செடி வந்து அடர்ந்து இலைகளோடு இருக்குன்னா அங்கே வந்து குளுமை இருக்கும். குளுமை இருந்தாலே நோய் வரும், பூச்சி வரும். ஒரு கத்திரிக்கோல் வச்சு தேவையில்லாத இலையெல்லாம் வெட்டிடணும். ஒன்றும் ஆகாது, கவலைப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது. காற்று போகணும், வெயில் படணும். அந்த அமைப்பில் உங்களோட இதை இந்த வெயில் காலத்துக்கு பண்ண ஆரம்பிங்க. கொஞ்சம் திரவங்களை நம்ம பயன்படுத்தி வாரம் 1 முறை அல்லது வாரம் 2 முறை அல்லது வாரம் 3 முறை ஸ்ப்ரே பண்ணிக்கலாமான்னு பாருங்கள். குறைந்த விலை திரவம் என்ன, நம்ம அரிசி கழுவுற தண்ணி. 2வது என்ன, புளிச்ச மோர். 4வது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம வீட்டில் பயன்படுத்தின வெங்காயத்தோல், பூண்டு தோல் அல்லது காய்கறிகளோட தோல் போடலாம். பட் வந்து அது எல்லாமே இப்போ நிறையா கெமிக்கல்கள் பயன்படுத்துகிறதுனால எனக்கு சொல்ல சங்கடமாக இருக்குங்க. அட்லீஸ்ட் இந்த 2 மட்டுமாவது நம்ம ஊற வச்சு அந்த தண்ணீரை நம்ம தெளிச்சுக்கலாம். புளிச்ச மோர் ஏற்கனவே சொன்னேன். இது இல்லாமல் மீனமிலம், பஞ்சகாவியா, ஈயம் கரைசல் இதெல்லாம் நம்ம தயார் பண்ணிக்கலாம். உயிர் கரைசல் நம்ம வீட்டிலேயே தயார் பண்ணலாம். சாணப்பாசி கரைசல் இலவசமாக தர்றாங்க, அதை வாங்கி நம்ம வீட்டிலையே ஒரு இடத்துல தயார் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் அடிக்கடி கொடுக்கலாம். ஜீவாமிர்தம் தயார் பண்ணலாம். வாய்ப்பு இருக்கவங்க அந்த தண்ணியை தெளிக்கலாம். கடல் பாசி உரம் தெளிச்சுக்கலாம். இந்த முக்கியமாக கடலை புண்ணாக்கு, இப்போ சென்னை மாதிரி நகரங்களில் எனக்கு இந்த பொருள் நீங்கள் சொல்கிற எதுவுமே எனக்கு கிடைக்கலங்க அப்படிங்கிறவங்க எல்லாருமே வாய்ப்பு இருந்தால் கடலை புண்ணாக்கு கிடைக்குதுங்க, எல்லா பகுதியிலையும் கிடைக்கிது. அதை வாங்கி கரைச்சி கீழே ஊற்ற பாருங்கள். செடியில் கீழே ஊற்ற பாருங்கள். நீங்கள் வச்சுருக்க தென்னை மரம், மாமரம், எலுமிச்சை எல்லா பயிர்களுக்கும் கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு இதை கரைச்சி ஊற்றுனாலே நல்லதுங்க. வேப்ப புண்ணாக்கு அப்படியே போட்டு விடலாம். உங்களுடைய எல்லா பயிர்களுக்கும் இதை அடி உரமாகவும் நான் சொன்ன பொருள்களை மேலே தெளித்தோம். என்ன செய்யக்கூடாதுன்னா வெறும் தண்ணி மட்டும் கொடுத்துட்ருக்கேன்னு சொல்லக்கூடாது. அந்த அமைப்பை செய்யும்போது
எந்த வகை பயிர்களையும் இந்த காலத்தில், இந்த வெயில் காலத்தில் வளர்த்து கொண்டு வரலாங்க. கம்பிகளில் படர்றப்ப மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும். ஏன்னா இந்த வெயிலில் அந்த கம்பிகள் வழியாக சூடு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அந்த கவனத்தை வச்சு அதை மட்டும் பண்ணிக்கணும். மற்றபடி நான் சொன்ன அந்த பேப்பர் போடக்கூடிய தொழில்நுட்பத்தை எங்கெல்லாம் நமக்கு வெயில் அதிகமாக படக்கூடிய வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உழவும் உயர்வும் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் வீட்டு விலங்குகளிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடம். அடுத்ததா என்ன? கண்டிப்பா இது எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். என்ன அப்படின்னா, ஓய்வு எடுக்க வேண்டிய நேரத்தில் ஓய்வு எடுக்க வேண்டும், விளையாட வேண்டிய நேரத்தில் விளையாட வேண்டும்ன்றதை இவங்க கிட்ட நம்ம கற்றுக்கொள்ளலாம். விளையாடிட்டே இருப்பாங்க, திடீர்னு எங்கடா அவங்கள காரணம்னு பார்த்தா போய் தூங்கிட்டு இருப்பாங்க. நம்ம என்னதான் சத்தம் போட்டாலும் சரி, நம்மளே போயிட்டு சீனாலும் சரி, எழுந்துக்கவே மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த தருணங்களை ரொம்ப அழகா பயன்படுத்துறது யாருன்னா நம்ம செல்ல பிராணிகள். ஸோ இப்படிப்பட்ட இவங்ககிட்ட இருந்து லைஃப் லெசன் நம்ம கத்துக்கணும் அப்படின்னா, நம்மளும் அதே மாதிரி தான் ஓய்வு எடுக்கிற நேரத்தில் நம்ம ஓய்வு எடுக்கிறோம். அந்த நேரத்தில் போயிட்டு இல்லை நம்ம ஓவர் டைம் பார்க்கலாம், இல்லை வேலை எக்ஸ்ட்ரா செஞ்சுக்கலாம், நம்மளுக்கு இன்கம் எக்ஸ்ட்ரா வரும், இந்த தாட்டே இருக்க வேணாம். கண்டிப்பா. ஏன்னா ஓய்வுக்காக அப்போ அதில் நாம் ஓய்வு எடுப்பதை தான் ரொம்ப சிறந்ததை தவிர, சில நேரம் நமக்குள்ள எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா, ஒரு நாள் ஓய்வு எடுத்துட்டா இதை செய்யாம யாரும் போயிருவாங்க, இது நடக்காம போயிருமோ. ஒரே ஒரு விஷயம் மைண்ட்ல எப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், யார் இருந்தாலும் யார் இல்லாட்டாலும் இந்த உலகம் என்பது இயங்கிக் கொண்டேதான் இருக்கும். நாம செய்யலை அப்படின்னா கூட இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்க, அதை சிறப்பாக செய்வதற்கு ஆட்கள் இருக்கத்தான் செய்வாங்க. அப்போ அப்படி இருக்கிறப்போ ஓய்வு எடுக்க வேண்டிய நேரத்தில் நமக்கு ஓய்வு எடுக்க கரெக்டாக என்ன பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த விலங்குகளிடமிருந்து அதுபோல ஓய்வு எடுக்க வேண்டிய நேரத்தில் ஓய்வு, விளையாட வேண்டிய நேரத்தில் விளையாட்டு, ஸோ இப்படி மகிழ்ச்சியோடு இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் தொடர்ந்து பேசலாமா? இப்போ அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில இப்போ பொதுவா மழை, குளிர், பனி, டஸ்ட் இது இல்லாம நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அலர்ஜி ப்ராப்ளம், வீசிங், கோல்டு, காஃப், ஃபீவர், இது சின்ன குழந்தைகள் முதல் எல்லா வயதினருக்கும் ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் இந்த பாதிப்புகள் நிறைய இருக்கு. நிறைய காய்ச்சல், இந்த மாதிரி பிரச்சனைகள். இதற்கு முக்கிய காரணம் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. ஏன்னா இப்ப வீட்டுல 10 பேர் இருக்கோம்னா 10 பேருக்கும் இந்த தொந்தரவு இருக்கிறது இல்லை, வர்றது இல்லை. ஒரு சிலருக்கு மாத்திரம் வருது. அப்போ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பாதிப்புகள் வருதோ அவங்களுக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த வகையில இன்னைக்கு நம்ம இந்த ஆஸ்துமா, பிராங்கைட்டிஸ், வீசிங் அப்படின்னு சொல்லுவோம், அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்ப சாதாரணமா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல லேசா சளி, இருமல், தும்மல், ரன்னிங் நோஸ், மூக்குல நீர் கொட்டுறது, இந்த மாதிரி உபாதைகள் ஆரம்பத்துல இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவே அவங்களுக்கு இருமல் அதிகமா இருக்கும். இருமல் வரும்போது அவங்களால சொட்டு முத்திரம் அவங்களுக்கு வரும், அவங்கள அறியாமை வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்ல படுக்கையில படுக்கும்போது, பெட்ல படுக்கும்போது இருமல் அதிகமாக வரும். அந்த இருமல் எப்படி இருக்கும்னா அடி வயிற்றுல இருந்து இருமல் வரும். ஆனா அந்த பேஷண்ட்டுக்கு சளி இருக்கும், நுரையீரல்ல வெயிட்டா தெரியும், செஸ்ட் ஹெவியா தெரியும். நுரையீரல்ல சளி இருக்கிறதுனால நெஞ்சு இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதே சமயம் முதுகு பக்கம் வலியும் வரும். அந்த இருமல் அடி வயிற்றுல இருந்து வரும்போது உள்ளுக்குள்ள நிறைய சளி கட்டிட்டு இருக்கும். ஆனா அந்த சளி வெளியே வராது. வெளியே வரணும்னு இவங்க ட்ரை பண்ணுவாங்க, இருமல் அதிகமா வரும், ஆனா சளி வராது. அப்பதான் அவங்களுக்கு அந்த நுரையீரல் சுருங்கி விரியும் தன்மை குறையும். நல்லா இப்படி சுருங்கி விரியறதுக்கு போக இப்படி பிஸ்கு பிஸ்கு லேசா, இவ்வளவுதான், முழுமையா சுருங்கி விரியாது, இப்படி லேசா. அப்பதான் இங்க மனிதனுக்கு வீசிங், ஒரே மூச்சு வாங்குறது, விசில் சத்தம், கை கை கைன்னு சத்தம்.
இதனால பார்த்தீங்கன்னா எந்த வயதுல இருக்கும் நைட்ல இது ஸ்டார்ட் ஆச்சுன்னா தூக்கம் வராது, தூங்க முடியாது. அதே போல இந்த வீசிங் ப்ராப்ளம் உள்ள யாரு பாதிப்பு இருந்தாலோ அவங்க உடல் மெலிந்து இருப்பவர்களுக்கு சற்று நிதானமாகத்தான் குணம் கிடைக்கும். இதே நார்மல் பாடி வெயிட் இருக்கு, இல்ல கொஞ்சம் ஒபிஸா இருக்காங்க அப்படின்னா இந்த ஒல்லியா இருக்கிற உடலுக்கும் இந்த உடல் நார்மல் ஆர் பருமன் உள்ள உடல் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் குணமாகும். இந்த லீனா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இந்த நோய் குணமாகும் வரை அவங்களுக்கு உடல் எடை அதிகரிக்காது, எலும்பு தோலுமா மெலிந்து தான் காணப்படுவார்கள். முடிந்த அளவு காலை உணவு நாங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்றது பப்பாளி பழம், அன்னாச்சி பழம், அத்திப்பழம் கட் பண்ணி தேன் 2 ஸ்பூன் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சுவைத்து சுவைத்து உமிழ்நீர் கலந்து சாப்பிடுங்க. அப்புறம் 11 மணிக்கு என்ன பண்ணுங்க, எல்லா வெஜிடபிள் போட்டு உங்களுக்கு ஒத்துக்கொள்ள கூடிய காய்கறிகள் போட்டு லேசா மிளகுத்தூள் லேசா உப்புத்தூள் போட்டு சூப். மத்தியானமும் எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகள், ஒரு ரச சாதம் அல்லது சாம்பார் சாதம், எது வேணாலும் காய்கறி கூட்டெல்லாம் சாப்பிடலாம். பசி இருந்தால் சாப்பிடுங்க. ஏன்னா வீசிங் உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு பசி எடுக்காது, பசி குறைவாகத்தான் இருக்கும். அதுவும் வீசிங் உள்ள டைம் ஒரு 100 பேர்ல நம்ம எடுத்தோம்னா 10 பேருக்கு தான் நார்மல் பசி இருக்கும், 90 பேருக்கு பசியே இருக்காது. அப்ப சரியா சாப்பிட முடியாது. ஏன்னா ஒரு பக்கம் மூச்சு வாங்கும், ஒரு பக்கம் இருமல், சளி வராம ரொம்ப வீசிங் பிரச்சனையில இருப்பாங்க. படுக்க முடியாது, நடக்க முடியாது. புரியுதுங்களா? நடந்தா மூச்சு வாங்கும், படுத்திருந்தாங்கன்னா இருமல் வீசிங் வந்துடும். அப்போ அவங்களால தூங்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும், இதை மாதிரி ஒரு டேபிள் சேர் அப்படி போட்டுட்டு பில்லோ வச்சுட்டு இப்படி கை வச்சுட்டு இரவு முழுவதும் இது போல 3 மாதம் 6 மாதம் மாத கணக்கில் உட்கார்ந்து தூங்குற பேஷண்ட் எல்லாம் நாங்க பார்த்துருக்கோம். அவங்களுக்கெல்லாம் அது எத்தனை ஆண்டுகள் நோயாக இருந்தாலும் எங்களோட தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க, சிகிச்சை இருக்கு, நிச்சயம் கடைபிடித்தால் நல்ல பலன் உண்டு. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அற்புதமான நம்ம ஊர் வைத்தியம் பகுதி நம்ம பார்த்துட்டோம். கடைசியாக நம்மளுடைய வீட்டு விலங்குகளிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களில் என்ன? ஸோ அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் வளர்க்கக்கூடிய விலங்குகளுக்கு அது விளையாடுறதுக்கு பொருளோ இதெல்லாம் ரொம்ப அதெல்லாம் வேணும் இதெல்லாம் வேணும் அப்படிலாம் கிடையாது. அதுக்கு என்ன கையில் கிடைக்குதோ அந்த சிம்பிள் திங்ஸை வச்சு அது என்ன பண்ணும், விளையாடும். எனக்கு இது இருந்தால் தான் விளையாடும், எனக்கு இது இருந்தால் தான் என்னால் செய்ய முடியும், இது இருந்தால் தான் என்னால் தூங்க முடியும். இன்றைக்கி நம்ம நம்முடைய விலங்குகள்ன்றது ரொம்ப அன்பு வச்சிருக்கிறதுனால அதுக்கு பெட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறதோ, அது தூங்குவதற்கு ஒரு சின்ன ஹட்டு மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறதோ, இதெல்லாம் நம்மளுடைய அன்பின் வெளிப்பாடு. ஆனால் இதெல்லாம் இருந்தால் தான் நான் இருப்பேன் உங்க கூட அப்படின்னா அது எதிர்பார்க்கறதே கிடையாது. ஸோ அப்போ அந்த ஹட்டு இருந்தாலும் அது தூங்கும், இல்லைனாலும் தூங்கும். சில நேரங்கள் நம்ம எல்லாம் வாங்கி வச்சிருப்போம், மெத்த கித்த மாதிரியான செட்டப்லாம் போட்டுலாம் வச்சிருப்போம். ஆனால் அது என்ன பண்ணாது, அதில் தூங்காது. அதுக்கு எங்கே சௌகரியமா இருக்குதோ அங்கே என்ன பண்ணும், படுத்து தூங்கும். அப்போ நம்ம நேரம் உனக்கான இதை வாங்கி வச்சிருக்கேன், இப்போ இதில் தான் தூங்க, நம்ம என்னதான் வலுக்கட்டாயமாக அது தூக்கி பிடிச்சி வச்சாலும் அது என்ன பண்ணாது, இருக்காது. ஸோ அப்போ சின்ன சின்ன விஷயங்கள்ல அதுக்கு என்ன தேவையோ அது எனக்கு ஓகே, எது எனக்கு இல்லையா தேவையில்லையா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஸோ அப்படி சின்ன சின்ன விஷயத்தில் மகிழ்ந்திருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அற்புதம். உண்மையாவே ஒரு அற்புதமான தலைப்பெடுத்து செல்ல பிராணிகள்கிட்ட இருந்து நம்மளோட லைஃப் லெசன் கற்றுக்கொண்டோம் அப்படின்ற ஒரு நிறைவான ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்கு. இந்த ஒரு நம்பிக்கையோடவே இந்த நாளை நிறைவு செய்வோம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதியை பார்க்கலாம். டாலியா ஜெருஷா இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ரிஷான் அட்ஜியன் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, விமலன், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். சிறப்பான விழாக்கோளம் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. இன்றைய நாள் யாரெல்லாம் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான சிறப்பான இறையாசிர் காத்துட்டு இருக்கு, பார்க்கலாம்.
மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்று ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்று விவிலியத்திலிருந்து கேட்போமா? ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். மீண்டும் கேட்போம். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். ஒவ்வொரு நாளும் கடவுள் நமக்கு கொடுக்கின்ற கொடை. இரவு தூங்கி விழித்தெழும்போது, ஒரு புதிய நாளை நாம் சந்திக்கும் போது, ஆண்டவர் இன்னும் ஒரு நாள் எனக்கு வாழ்வதற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரே, அழைப்பு கொடுத்திருக்கிறாரே என்ற உற்சாகத்தோடு அந்த நாளை நாம் தொடங்குவோம். அப்படித்தான் இந்த திருப்பாடல் ஆசிரியரும் கூட இன்று ஆண்டவர் தோற்றுவித்த நாள், எனவே அக்களிப்போம் என்று சொல்லுகிறார். நண்பர்களே, நமது வாழ்க்கையிலே வெறும் நாட்கள் வந்து போகுவது மட்டுமல்ல, நம் வாழ்க்கையிலே நடைபெறுகின்ற செயல்பாடுகள் கூட, நாம் மேற்கொள்ளுகின்ற வேலைகள் மற்றும் முயற்சிகள் கூட ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற கொடை என்ற அந்த நம்பிக்கையோடு அக்களித்து அகமகிழ்ந்து நாம் வாழ்வோம் என்று சொன்னால், கட்டாயமாக நமக்கு நிம்மதி கிடைக்கும், வாழ்விலே வெற்றியும் கிடைக்கும். இந்த நம்பிக்கையோடு இந்த திருப்பாடல் ஆசிரியரோடு சேர்ந்து நாமும் ஒரு முறை சொல்வோம். ஆண்டவர் தோற்றுவித்த நாள் இதுவே, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமேன். மிகச்சிறப்பு. நம்ம அன்பாயரோட இறையாசிர் நம் அனைவருக்கும் நிறைவா கிடைச்சிருக்குது. இந்த மகிழ்ச்சியோடு இன்றைய நாளில் நாம் கற்றுக்கொண்ட மிகச்சிறப்பான பாடம், நாம் வீட்டில் வளர்க்கக்கூடிய வீட்டு செல்ல பிராணிகளிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடங்கள் நிறைய கற்றுக்கலாம். அதில் எனக்கு சின்ன விஷயங்கள் நம்ம என்ன பண்ணுறோம் சிந்திச்சிருக்கிறோம். ஆனால் எல்லாருக்கிட்ட இருந்து அடிக்கடி சொல்லுவோம், எல்லாருக்கிட்ட இருந்து எல்லாமும் என்ன பண்ணலாம், கற்றுக்கொள்ளலாம். ஸோ ஒரு மோசமான நபர் அப்படின்னு நம்ம அடையாளப்படுத்தக்கூடிய, ஒரு பாவம் செய்யக்கூடிய நபர் அப்படின்னு அடையாளப்படுத்தக்கூடிய நபர்களிடமிருந்து கூட நம்ம என்ன பண்ண முடியும், கற்றுக்கொள்ள முடியும். அந்த மாதிரி பாவம் செய்யக்கூடாது, கூடாது, அவங்க மாதிரி எப்படி இருக்க கூடாது அப்படிங்கிறத என்ன பண்ணலாம், கற்றுக்கொள்ளலாம். அதனால் அந்த வகையில் இன்னைக்கு நாம் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளிடமிருந்து நாம் வாழ்க்கையை எப்படி மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு அணுக வேண்டும் அப்படிங்கிறத கற்றிருக்கிறோம். கற்றிருந்ததை வாழ்வாக்குவோம். கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சதுனால இனி தொடங்கலாம். அன்பானவர்களே, உயிர்களிடத்தில் அன்பு கொள்வோம், நேசிப்போம், மகிழ்ந்திருப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பாக்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாசம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.